ஏமி கார்மிக்கல் அவங்களோட கண் விழித்திரை ப்ரௌன் கலரில் இருக்குமா. பொதுவாக அவர் பிறந்த அயர்லாந்து நாட்டு மக்களுக்கு ப்ளூ கலரில் தான் கண் விழித்திரை இருக்கும். அவங்க சின்ன பிள்ளையாக இருந்தப்ப தன்னோட கண்களும் அயர்லாந்தில் இருக்கிற மற்றவங்களோட கண்கள் மாதிரி ப்ளூ கலரில் மாறணும்னு அவங்க டெய்லி ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு எதிர்பார்ப்போட காலையில் எழுந்திரிச்சு முதல் வேலையாக கண்ணாடியை பார்த்து கலர் மாறாததால் சோர்ந்து போவாங்களாம். ஆனால் பின் நாட்களில் அவர் ப்ரௌன் கலர் கண்களை கொண்ட இந்திய மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய வந்த பிறகு தான் ஆண்டவரோட அநாதி திட்டம் அவருக்கு புரிஞ்சுதான். நம்மோட குறைகளையும் அழகுபடுத்தி பயன்படுத்துகிறவர் நம்ம தேவன். ஏமி கார்மைக்கல் அவர்கள் நியூரால்ஜியா அப்படிங்கிற நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதன் விளைவால் அவங்க உடல் வலி மற்றும் பலவீனத்தால் அடிக்கடி பாதிக்கப்பட்டாங்க. சில நேரங்களில் வியாதியின் தீவிரத்தால் தொடர்ந்து பல நாட்கள் அவங்க படுத்த படுக்கையில் கிடக்க வேண்டிய சூழ்நிலை வருமா. இந்த பலவீனத்தின் மத்தியிலும் அவங்க அயர்லாந்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஊழியம் செஞ்சுருக்காங்க. 1887 வருஷம் மிஷனரி ஹட்சன் டெய்லர் அவர்கள் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசின செய்தியை கேட்டு அவங்க தொடப்பட்டு மிஷினரியாக தன்னை ஒப்பு கொடுத்தாங்களாம். முதல்ல அவங்க மிஷினரியாக ஜப்பான் நாட்டுக்கு தான் போனாங்களாம். அங்கே 1.25 வருஷம் ஊழியம் செஞ்சதுக்கு அப்புறம்தான் தமிழ்நாட்டுக்கு மிஷினரியாக வந்தாங்களாம். ஏமி கார்மைக்கல் அவங்க தமிழ்நாட்டில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தப்ப தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படிங்கிறதுக்காக சேலை கட்டிக்கிட்டும் வெண்மை நிறத்தோலை கொண்ட அவங்க தமிழ் பெண் மாதிரி தோற்றத்தில் தெரிகிறதுக்காக முகத்தில் காஃபி பவுடர் பூசிக்கிட்டும் ஊழியம் பண்ணினாங்களாம். 1901 வருஷம் முதலாக கோயிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட ஒரு பெண் பிள்ளையை மீட்டு அவங்க இடத்துக்கு கொண்டு வந்து ஏமி கார்மைக்கல் பராமரிக்க ஆரம்பித்தாங்களாம். இந்த மாதிரி நேர்ந்து விடப்பட்ட பின்னர் விபச்சாரியாக நடத்தப்படுற அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகளை அவங்க மீட்டு அவங்களுக்கு கல்வி கொடுத்து சொந்த காலில் அவங்கள நிற்க வச்சுருக்காங்க ஏமி கார்மைக்கல். டோனாவூர் மிஷன் அப்படிங்கிற பேரில் அவங்க ஆரம்பித்த ஊழியம் இன்றைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. 1931 வருஷம் ஏமி கார்மைக்கல் திடீர்னு கீழே விழுந்து அடிபட்டதால் அவங்க படுத்த படுக்கையாக ஆயிட்டாங்க. ஊழியம் செய்ய வந்தும் எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு அவங்க சோர்ந்து போகலை. 1951 வருஷம் அவங்க மரணத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த 20 வருஷம் இடைப்பட்ட காலகட்டத்தில் படுத்த படுக்கையில் இருந்தப்போ கூட 30க்கும் அதிகமான ஆவிக்குரிய புக்ஸை அவங்க எழுதியிருக்காங்க. ஏமி கார்மைக்கல் அம்மாக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிடட்டும். தேங்க்யூ.